உலகத்திலே வாழக்கூடிய செல்வப்பா, நீ இன்று போல் என்றென்று இருக்க வேண்டும் என்று உன் தந்தை உன்னை உபகாரம். சரிங்கப்பா, நாமோ அப்படியே ஆகட்டப்பா. இளவரசமா, வணக்கமா, நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வெளிநாடு போய் பட்டு படி படிச்சோன்னு அப்பா சொன்னாரு. படிப்புல எப்படி நல்லா போச்சா? நாடுலாம் நல்லா இருக்குதா? வெளிநாட்டுல சூப்பரா இருக்குதா? சரி சரி, வெளிநாடு போய் பட்டு படி படிச்சேன். வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்யூரிட்டி ஆட போய் ஒரு கேள்வி கேட்க போறேன். பதில் எப்படி சொல்றேன்னு பார்க்க போறேன். ஏன்னா நீ நல்லா படிப்ப, கத்து குத்து நல்லா கத்து குத்துக்கிறானா அப்படின்னு தான் பார்க்க போறேன். ஒரு ஆசிரியர் தான் எப்படி கத்துக்கிற பார்க்க போறேன். சரி, கொட்டை இல்லாத பழம் என்ன பண்ணு? ஆமாமா, கொட்டை இல்லாத பழம் என்ன பண்ண? இருக்குதுமா, இருக்குது, சொல்லு. வெளிநாட்டு படிப்பு இல்ல, ஆராய்ச்சி பண்ணி டிசைனர் கலரு. ஆமா, வாழைப்பழம். கொட்டை இல்லையா? ஒரு பாரு 1008 கொட்டைக்கு தான். நல்லா நல்லா திங்க் பண்ணு. நான் எவ்வளவு திங்க் பண்ணி பார்த்தப்பா, எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா பாருங்களே, வெளிநாட்டு படிப்பு பேக் வாங்குதுப்பா, பேக் வாங்குது. கொட்டலாத பழம் என்ன பண்ணுமா? கொட்டலாத பழம் அண்ணாச்சி பழம். ஆமா, அதெல்லாம் கொட்டையா இருக்காது தெரியுமா? ஆமா, நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு பார்த்து தெரியும். சரி பரவாயில்ல, இன்னொரு கேள்வி. கொட்டை காய் என்ன காய்? நான் இன்னைக்கு கொட்டையிலே வரும், இல்ல முட்டிலே வரும். ஆமா, இருக்குதுமா, கழிஞ்சது. அப்ப வாழைக்காய் கொட்டலாத காய் சொல்லுன்னா வாழைக்காய். கொட்டலாத காய் தெரியலையா? ஓ மை காட், கொட்டலாத காய் என்ன காய் தெரியுமா? தேங்காய். தேங்காய் அதெல்லாம் கொட்டையா இருக்காது. அதுதான் கொட்டை இருக்காது, பூ மட்டும் வரும். போப்போ சரிம்மா, நல்லா படிக்கணுமா, ஊரை சுத்திட்டு வரக்கூடாது. சரி, எல்லாரும் திங்க் பண்ற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு கணக்கு. ஆமா, எல்லாம் யோசனை பண்ணுவாங்க, என்னடா கணக்கு பட்டா. இப்போ மொபைல் ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டேன். அது எங்க ஞாபகம் வச்சுட்டேன். உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டேன். அதுல 300 ரூபாய் மளிகை சாமான் வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு இது? சரி, 200 ரூபாய்க்கு இது பாய் கொடுத்தலாம் சொல்லிட்டு ஒப்பாவுக்கு 100 ரூபாய் பாய் கொடுத்தேன். 100 ரூபாய் பாய் கொடுத்துட்டேன். மீதி எவ்வளவு? உங்களுக்கு எவ்வளவு தரணும்? எனக்கு 400 ரூபாய் தரணும். ஆமா, எங்க அப்பாவுக்கு 900 ரூபாய் தரணும். 900 ரூபாய். ரெண்டும் சேரி எவ்வளவு? 1300 ரூபாய் தரணும். 1300 ரூபாய். ஆமா, நான் மளிகை சாமான் எவ்வளவு வாங்கி வச்சேன்? 300 ரூபாய்க்கு வாங்கி இருக்கேன். 300 ரூபாய்க்கு. நான் வாங்கின பாக்கி எவ்வளவு? 100 ரூபாய் லாபம் இருக்கு. இல்ல, எவ்வளவு வாங்கினேன்? 1500 ரூபாய். இப்ப எவ்வளவு இருக்குது? 1300 ரூபாய் இருக்கு. 1600 ரூபாய் கிட்ட. இந்த 100 ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? திங்க் பண்ணு குழப்பி விடு. இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நீ அன்னாடி 100 ரூபாய் சம்பாதி பண்ணி நான் மட்டும் செலவு போடுற அடிக்க துட்டுனா இதான் யோசனை. ஆமா சரி, வாங்க யோசனை வந்துக்கிட்டு என்ன கூப்பிட்டுமா இப்போ கண்ணி உனக்கு ஏற்ற எனக்கு என்னப்பா வயதாயிடுச்சு, இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க திருமணம் செஞ்சு நான் ஆசைப்படுறீங்க. அப்பா ஏதோ சொல்றாரு, பண்ணிக்குமா? ஏமா நான் பண்ணிக்க மாட்டேன். ஒரு வெள்ளிப்பாய் அந்த 21 வயதுல திருமணத்தை முடித்து இல்லவற்றை இருமுட்டாத அப்பா திருமணம் வேணும்னு சொல்லுப்பா. எனக்கு திருமணம் செஞ்சு நான் குழந்தை திருமணம் செஞ்ச யாருப்பா பாட்டுவாங்க? நம் நாட்டு மக்கள் இருக்காங்க. நாட்டு மகளிர் தவறு. மக்கள் எப்படி மன்னன் அப்படி நடந்தா எந்த மன்னனுக்கு ஒரு குறையும்? அப்பா சொல்றது கேட்டாலும் அங்குது. சரி, நேரம் வரணும், எல்லாரும் பண்ணிக்கலாம். இந்து போனா எங்கிட்ட அவன் சொல்லிக்கிறான். ஐயா உனக்கு ஓலை வந்து ஓலையா? 1000 எவ்வளவு? வெட்டுக்கூலி, வட்டி சந்தா, கட்டக்கூலி போனாப்பா. அவன் 1008 வேலை சொன்னா 2000 ஏலாம். என்ன ஓலை சொன்ன? ஐயா நீங்க எந்த ஓலை? நான் பணம் ஓலை. அது உங்களுக்கு நீங்க வந்து குறா அப்படி. சரிமா, நீங்க வந்து உலகநாட்டாளக்கூடிய மோகன்ராஜ் வரையும் மணிவினாட்டாளக்கூடிய மணிமாறவன் எனக்கு சேர வேண்டிய கப்பபணம் 3 ஆண்டு காலமாக நீ செலுத்த காலத்திற்காக இந்த லிகிதம் என்ற 1 வார காலத்திலே கிடைப்பப்பணம் செலுத்துவதிலே உன்னோடு நான் எதுக்கு கேட்கிற கப்பபணம்? அங்கு கொஞ்சம் விளையாடும் கதியில பெண்களுக்கு மஞ்சள் வழிபட்டாயா, நாட்டு நாட்டாயா, தலைவாட்டியா, இல்ல ஏறு வாட்டினா, இல்ல அண்டத்தா வாட்டினா உங்க அக்கா 2000 கப்பபணம்
துடிக்கிற மியூசிக் அட கடக்கு அன்னைக்கு தான் குண்டாகி விட்டுது இல்லைன்னா மக்களை வச்சு அம்ப எய்தவன் அங்க இருக்கு அப்படி அல்ல ஐயா இது வந்தாரை வாழ வைத்த நாடு பகைவனா இருந்தாலுக்கு விருந்துண்டு விருந்தோடு நாடு சரி அந்த போர் அவனை பணத்தை பெற்று எதிரியா இருந்தாலும் எங்க நாட்டுக்கு வந்தா சாப்பாடு போட்டு அனுப்ப கடமை உள்ள பிரியாணி இது போட்டுருக்கு சாப்பிட்டு போ ஏய் எது கூட தெரியுமா சண்டைக்கு வந்தா என்ன எதுவும் பண்ணாத ஒன்னா வெட்டு போ என்ன பண்றது அயல் நாட்டால் படையெடுக்கும் அளவுக்கு நம் நாடு தொடங்கி இதற்கெல்லாம் காரணம் யாரு நமது முப்படை தளபதி ஆள வந்தான் இதுவரை என்ன செய்யல விரைவாக பிரியாணி வாங்கி போடுறேன் இல்ல புதுசா வாங்கி போடுறேன் இல்ல பிரெட் சைவம் சாப்பிட்டா உடம்பு ஓடியா போகுது கத்தி ஈச்சி இந்த மாதிரி 10 பேர் அடிக்கலாம் இது அதெல்லாம் சாப்பிட சண்டை போட முடியாது அதிகாலையில் இருந்து எனக்கு முன்னாங்க இந்த மட்டுமல்ல எனக்கு முன்னாடி ஒரே சண்டை ஒரே தகராது உம்மால அடிச்சு சைடு என் முன்னாடி சைடு காவல் அப்படியே மனைவி அளிக்கிற ஒரு கணவன் அப்ப நான் பகுத்துட்டு பொண்டாட்டி அடி முடியும் அவன் வாங்க மாட்டான் எதுக்கு ஊர் தகராது ஊருப்பா எதுக்கு அடிச்சேன் என்னத்துக்கு போ ஒரு கல்யாணம் நடக்கும் எதுக்கு அடிக்கிறது அதை தம்பி இருக்கா வேற வீட்டுக்காரன் எது கேட்டாலும் சேஞ்ச் பண்ண அவதான் பொண்டாட்டி எங்க சேஞ்ச் பண்றாவா நைட்டு 12 மணி சீரியலா பாத்துக்கிறாங்க கல்யாணம் சரி எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கிறேங்க நான் எனக்கு மெது வரனால ரொம்ப பிரியம் இந்த மெதுவனை உளுத்தவன விரும்பி சாப்பிடுவோம் எங்கன்னா கல்யாணமா நான் தான் முதலுக்கு வந்திருக்கேன் ஏன்னா காரியங்கரமா நான் தான் முதலுக்கு வந்து எங்கன்னா நாடுக்கார போறாங்களா கூட போடுவோம் எதுக்கு இன்னாத்துக்கு வர சாப்பிடுறது அந்த கல்யாணம் பண்ணுறது எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறோம் இப்பெல்லாம் பண்ணிட்டு வர சொல்லுங்க சொல்லுவாங்க தீபாவளி வச்சு முன்னாடி வர சொல்லு வெற்றி ஒரு வச்சு முன்னாடி வர சொல்லு விநாயகர் சதுர்த்தி முன்னாடி வர சொல்லு என் பொங்கல் கூட வச்சு முன்னாடி வர சொல்லு நீ வாங்கி கொடுத்தா சரி ஆனா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா அவன் எங்க செய்யறா காலையில 8 மணி வர நைட்டு 12 மணி சீல இதை கட்டிங்கன்னா ஓட்டிடுறாங்க காலத்தை அங்க போறாங்க சொன்னா கும்ப நாத்தாச்சு கணக்குது என்ன பண்ணுவேன் நம்ம முயற்சி பண்ணி கடை சாப்பிடணும் அப்படி நேரா கடைக்கு போய் 2 மெதுவடை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டுங்க அது குளமத்து மாட்டீங்க அப்படின்னு பழையில போட்டுறான் காத்துல வச்சு பீசல் அடிக்குது கைடுகார் போனா பம்ப் பேரு அடிக்குது காத்துல வந்துச்சு அட்டா நேரம் கடைக்கார போனேன் அட பாய் நாங்க துட்டு குட்டாண்டா வாடிவாங்க ஏன்டா குளமத்தெல்லாம் போறேன்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னா ஏய் நான் வாட்டில் முதலாளி உள்ளக்காரன் போய் உள்ள போய் பார்த்தா படத்துறான் அவன் போய் கையே தெரியாது ஒரு கையில எப்படி ஒரு கையா வரதுறாங்க அவன் சாமான் சாப்பிட மாட்டான் அவன் தட்டாம போடுறான் தட்டாம போறான் அப்பதான் நான் சாட்டாடா நான் சாப்பிட்டது பூனை மசூர் கிடையாது அவன் அக்குள் மசூர் காத்துல வச்சு பீசல் அடிச்சு அதை பார்த்துட்டு வாதியா வந்துச்சு அதே ஆத்துல உமால அடிச்சு சைடுக்கு அவர் சொல்லிட்டு வந்துங்கிறேன் ஏந்து பார்த்தா எல்லாம் கனவுல கிடையாது பொட்டாட்டி வந்து ஆச்சரியமா அந்த பையன் சைடுக்கு அவளை கவுந்துங்க நீதான் கும்பிடி கடாச்சு ஏன்டா காலத்துல கட்டுக்கதை ஏதோ கேட்டு விருக்க சொல்லிவிட்டேன் ஆமாங்க ஒரு பெண் குழந்தை சரி என் மகளுக்கு வேல் வெளியே வெளிநாடு அப்படியா எங்க முதல்ல சொல்லக்கூடாது
மணிமலை நாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்து வேல்வீடு என்று பெயரோடு செய்து தருவார். சென்று தந்தையை பார்க்க வேண்டும். அப்பா பாசமென்னும்